ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற சிக்கன் ஃபார்ம், அதாவது நம்ம சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணைக்கு இன்னைக்கு என்னென்ன வேலை செஞ்சோம், எப்படி செட் அமைச்சோம், எப்படி பராமரிக்கிறோம், அதை பற்றி ஃபுல் வீடியோவை தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல்கள் இருக்குது. குறிப்பாக மாடி தோட்டத்தில் நாட்டுக்கோழி வளர்க்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, கோழிகளுக்கான கூண்டு அமைக்கிற வேலை செஞ்சிட்ருக்கோம். ரேக் ஸ்டாண்டு பயன்படுத்தி க்ரீன் நெட்டு, போல்ட், ஸ்க்ரூ, வாசர் இதையெல்லாம் வைத்து எப்படி சிம்பிளான ஸ்ட்ராங்கான கோழி கூண்டு அமைக்கலாம் என்பதை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் கோழி வளர்க்கும் போது பெரிய செலவு பண்ண தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். குறைந்த செலவில் நம்ம வீட்டிலேயே கிடைக்கிற பொருள்களை வைத்து ரொம்ப நல்ல செட் அமைச்சுக்கலாம். இப்போது இந்த ரேக் ஸ்டாண்டு நன்றாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கோழிகள் பாதுகாப்பாக இருக்கணும், காற்றோட்டமாக நல்லா இருக்கணும், மழை வந்தாலும் பிரச்சனை வரக்கூடாது. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக பண்ணணும். இந்த க்ரீன் நெட் போடுறதுக்கு காரணம் கோழிகளுக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கணும், அதே நேரத்தில் பூனை, எலி, காகம் மாதிரி பிரச்சனைகளும் வரக்கூடாது. இப்போது நம்ம ஸ்க்ரூவும் வாசரும் பயன்படுத்தி இந்த நெட்டை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்படி நல்லா ஃபிக்ஸ் பண்ணினா நீண்ட நாட்கள் எந்த பிரச்சனையும் வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி செட் அமைச்சோம் என்பதை ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன மெட்டீரியல் வேணும், எவ்வளவு செலவாகும், எப்படி அமைக்கணும் எல்லாத்தையும் தனி வீடியோவாக கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த இரும்பு ரேக் ஸ்டாண்டை வச்சு நம்ம கோழி கூண்டு ரெடி பண்ணியாச்சு. அந்த க்ரீன் நெட்டும் அடிச்சுட்டு போல்டெல்லாம் வச்சு டைட் பண்ணிவிட்டு திருப்பி எல்லாமே ஒரு வாட்டி ரீசெட் பண்ணிவிட்டு கோழிகளை விட்டாச்சு. இந்த கோழி மட்டும் ஏன் நாங்கள் தனியாக விட்டுருக்கோன்னா, 15 கோழியில் இந்த ஒரு கோழி மட்டும் எல்லா கோழிகளும் சேர்ந்து இந்த சின்ன கோழியை கொத்தி ரொம்ப அதை காயப்படுத்துறதுனால இந்த ஒரு சின்ன கோழி குஞ்சை மட்டும் தனியாக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோழிகளுக்கு கீரை மற்றும் பப்பாளி இலை கொடுப்பதால் என்னென்ன பயன் கிடைக்கும், அதை எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுக்கக்கூடாது, எந்த அளவுகளில் கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுத்தா நல்லது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல பண்ணை கீரை பற்றி பார்க்கலாம். பண்ணை கீரை கோழிகளுக்கு ரொம்ப நல்ல இயற்கை உணவு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம மாடி தோட்டத்திலேயே வளர்ந்தது, விதை போடாமல் வளர்ந்தது. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் நிறைய இருக்குது. இந்த கீரையை கொடுத்தா கோழிகளுக்கு நல்ல ஜீரணம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். முட்டையிடும் கோழிகளுக்கு நல்ல சத்து கிடைக்கும். முட்டை ஓடு ஸ்ட்ராங்காக இருக்க உதவும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பப்பாளி இலையும் கோழிகளுக்கு ஒரு நல்ல இயற்கை மருந்து மாதிரி வேலை செய்கிறது ஃப்ரெண்ட்ஸ். பப்பாளி இலையில் இருக்கும் சத்துக்கள் கோழிகளின் குடலுக்கு நல்லது. சில சமயம் குடலில் இருக்கும் பூச்சி பிரச்சனையை குறைக்க இந்த பப்பாளி இலை உதவுகிறது. உடல் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க உதவுது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இரண்டையும் அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது. எப்படி கொடுக்கணும்னா, பண்ணைக்கீரையை நன்றாக சின்ன துண்டுகளாக நறுக்கி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பப்பாளி இலையும் மென்மையான இலை மட்டும் கொடுக்கணும். ரொம்ப முற்றி போன இலைகளை கொடுக்கக்கூடாது. மிகவும் ரொம்ப பழைய இலையையும் கொடுக்கக்கூடாது. முற்றிப்போன இலையில் பால் வரும், அதை கொடுக்கக்கூடாது. அதனால் இளம் இலைகளை தான், பப்பாளி இலைகளை பொடியாக கட் பண்ணி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன கோழிகளுக்கு ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. அதிகமாக கொடுத்தா ஜீரண பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு 2 முறை இல்லைனா 3 முறை கொடுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். காலை நேரத்தில் இல்லைனா மாலை நேரத்தில் கொடுத்தா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்ததுக்கப்புறம் தண்ணீர் கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி பூச்சி மருந்து அடித்த இலைகளை ஒருபோதும் கோழிகளுக்கு கொடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இயற்கையான சுத்தமான இலைகளையே நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி இயற்கை உணவுகள் கொடுத்தா கோழிகளும் ஆரோக்கியமாக இருக்கும், முட்டை நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கோழிகளுக்கு இந்த மாதிரி பப்பாளி இலைகளை நீங்கள் ஆரம்பத்திலே போட்டு பழகிட்டிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டு பழகிடும். கோழிகளுக்கும் ரொம்ப உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கோழி கொண்டை எப்படி க்ளீன் பண்ணணும், அந்த உரத்தை எப்படி பயன்படுத்தலாம், அந்த கோழி எச்சத்தை எப்படி பயன்படுத்தலாம், உரமாக எப்படி பயன்படுத்தக்கூடாது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தில் கோழி வளர்க்கும் போது தினமும் கொஞ்சமாக கோழி எச்சம் கிடைக்கும். அதில் நான் கொக்கோபிட் அதிகமாகவும் கொக்கோபிட்டும் நம்ம தோட்டத்து மண்ணும் அதிகமாக கலந்துருந்ததுனால நான் அப்படியே டைரெக்டாக உரமாக நான் அதை யூஸ் பண்ணுறேன்.
நீங்கள் அப்படி கொக்கோ பீட்டும் மண்ணும் அதிகம் யூஸ் பண்ணாமல் கோழி எச்சமே அதிகமாக இருந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது ஓவர் ஹீட் ஆயிரும். அதை உரமாக மாற்றி தான் பயன்படுத்தணும். அந்த மெத்தடில் பயன்படுத்தாதீங்க. நான் அதிகமான மண் கலவையையும் கொக்கோ பீட்டையும் கலந்து தான் பயன்படுத்துகிறேன். அதுவும் டெய்லியும் நான் க்ளீன் பண்ணிடுவேன். டெய்லியும் க்ளீன் பண்ணால் உங்களுக்கு ஸ்மெல்லும் வராது. நம்ம கொஞ்சம் அளவில் நம்மளுக்கு கோழி எச்சம் இருக்கிறதுனால இந்த தோட்டத்து மண் கலவையோட கொக்கோ பீட்டோட கலந்து உரமாக மாறிடும் நம்மளுக்கு. இப்போது அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நான் அந்த கொக்கோ பீட்டும் எல்லா இடமும் தூவி விட்றேன். நெக்ஸ்ட்டு மணலும் நான் தூவி விட்றேன். தூவி விட்டுட்டு டெய்லியும் அதை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பூச்சி அந்த மாதிரி தொல்லைகள்லாம் எதுவும் வராது. ஸ்மெல்லும் வராது. கூண்டு பக்கத்தில் நம்ம நிற்கும் போதும் ஸ்மெல்லும் வராது. உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் கோழிகள் வளர்கிறதுக்கு எதுவாக இருக்கும். இந்த கோழி எச்சத்தில் நைட்ரஜன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அது ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை உரமாக நம்ம மாடி தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கும் மரங்களுக்கும் பயன்படுது. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கோழி எச்சத்தை அதிகமாக நேரடியாக போட்டுறாதீங்க. செடியின் வேர் ரொம்ப சூடாகி ஹீட் ஆகி டேமேஜ் ஆகும். ஸோ செடி சில நேரம் வாடியும் போகும். அதனால் தினமும் க்ளீன் பண்ணும்போது கிடைக்கும் நான் காட்டியிருக்கிறது போல் கொக்கோ பீட்டும் மண் கலவையும் கலந்து மிக்ஸ் பண்ணி போடுறதுனால டெய்லியும் க்ளீன் பண்ணுறதுனால அப்படி நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட கோழிகள் அதிகமாக இருந்து கோழி எச்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எப்படி பயன்படுத்தணும்னா அதை ஒரு வாரம் அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சு மக்கிய பின்பு நீங்கள் அதை பயன்படுத்தலாம். உங்கள் மாடி தோட்டத்தில் உள்ள செடிகள் நல்லா பச்சையாக வளரும். காய்கறி விளைச்சலும் நல்லா கிடைக்கும். வீட்டிலேயே வேஸ்ட்டை உரமாக மாற்றி பயன்படுத்துறது ரொம்ப நல்ல இயற்கையான வாழ்க்கை முறை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் மாடி தோட்டம் மற்றும் நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றிய வீடியோக்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங். ஹாவ் அ நைஸ் டே.